கிருஷ்ண ஜெயந்தி எல்லோரும் சூப்பராக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன பிரசாதம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து சுழியன், அப்பம், அப்புறம் இனிப்பு அவல், பால், தயிர் அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். இப்போ வந்து சுழியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், அதாவது நான் 5 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து 1.5 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே மாவு நம்ம தோசை மாவு பார்த்து கொஞ்சம் கெட்டியாக வந்து கரைச்சி வச்சுக்கணும். இதை நெக்ஸ்ட்டு வந்து அப்பத்துக்கு என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் ஏலக்காய் தூள் போட்டிருக்க, கொஞ்சமாக உப்பு, வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஹீட் பண்ணி அதில் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். வெறும் பச்சை தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஹாட் வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதிலே மாவு உங்களுக்கு வெந்துடும். அப்பம் வந்து சீக்கிரத்தில் வெந்துடும், கருகாது. உங்களுக்கு வெல்லம் போட்டதுனால சீக்கிரமாக அது வந்து சவக்குள்ள அதுமாரி அப்படியே உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அடுத்தது இனிப்பு அவளுக்கு வந்து நான் கனமான அவள்னால கொஞ்சம் வெந்நீர் தண்ணி விட்டு அதை வந்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவி போட்டு அப்படியே பசஞ்சு எடுத்துக்க போகிறேன். அதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸ் எடுத்துக்காட்டும். முந்திரி பருப்பு, திராட்சையை நல்லா நெய் விட்டு வறுத்து அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து நெய் மட்டும் சேர்த்து கலந்துக்கிட்டேன். மைதா, கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, அப்புறம் நாட்டு சர்க்கரை வேணால் சேர்த்துக்குங்க, இல்லாட்டி வெல்லத்தை பாகா சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவல் போட்டு நல்லா கெட்டியமாக தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி வச்சுக்குங்க. சோடாப்பு சேர்க்காம இது நல்லா சாஃப்டாக வரும். இந்த அப்போ நீங்கள் மைதாவுக்கு பொதுவாக கோதுமை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்குங்க. அதாவது தேங்காய் வெல்லம் எல்லாம் நல்லா சேர்ந்து கரைஞ்சி வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த மாவு வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறுனுச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஊறாமல் கூட நல்லா தான் இருக்கும். ஊறுனுச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா எண்ணெயை குடிக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கரண்டியால் எடுத்து விடுற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயை குடிக்காது. இப்போ வந்து நான் அப்பத்தை வந்து எண்ணெயில் விட போகிறேன். இந்த பாருங்கள், இதுமாரி அப்படியே விட வேண்டியதாக நம்ம ஷேப் எப்படி வேணுமோ, ரவுண்டாக வேணுமோ, எது வேணுமோ விட்டு நீங்கள் போட உங்களுக்கு வந்துடும் அழகாக ரவுண்ட் ஷேப். உங்களுக்கு நான் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கெட்டியாக பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சுழியனுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மாவு வந்து கெட்டியாக இருக்கணும். அப்போ எடுத்து நீங்கள் வந்து எண்ணெயில் அப்படியே நினச்சி எண்ணெயில் போட வேண்டியது. நான் பஜ்ஜி போடுறோம்ல அதுமாரி போட வேண்டியதான். ஆல்ரெடி வந்து பூர்ணம் வந்து போன ரெசிப்பியில் செஞ்சு காமிச்சேன்னா உங்களுக்கு ஒரே இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி 3 விதமான பிரசாதங்கள் அந்த இதில் வந்து பூர்ணம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து அந்த பூர்ணத்தில் வந்து அப்படியே மாவை டிப் பண்ணி போட வேண்டியது. இந்த மைதா மாவை வேஸ்ட் பண்ணாமல் அதில் கொஞ்சம் ரவையும் சர்க்கரையும் போட்டு அதையும் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். சூப்பரான பிரசாதங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது போல் வீடியோக்குள்ள வேணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.